தேனீக்களும் கரடியும். ஒரு நாள் கரடி ஒன்று மிகவும் பசியுடன் காட்டில் இரை தேடி அலைந்தது. வெகுநேரமாகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. வழியில் ஒரு மரத்தின் மேல் பெரிய தேன்கூடு ஒன்றை கண்டது. தேன்கூட்டில் இருந்த தேனை பார்த்த கரடி தேனீக்களை வெளியே அகற்றிவிட்டு அதை தின்ன நினைத்தது. அந்த எண்ணத்துடன் தேன்கூட்டின் அருகே சென்றது. வெளியே சென்றிருந்த தேனீக்களில் ஒன்று அந்த நேரத்தில் அங்கு வந்தது. கரடியினால் ஆபத்து என்று உணர்ந்த தேனீ வேகமாக சென்று கரடியின் மூக்கின் மேல் அமர்ந்து அதை பயங்கரமாக கடித்தது. கரடி வலியால் அலறி துடித்தது. வலியின் வேதனையால் அந்த தேனீக்களின் கூட்டை அழிக்க எண்ணி அதனிடம் கையை கொண்டு சென்றது. அதை தொட்டவுடன் அதன் உள்ளிருந்த ஆயிரக்கணக்கான தேனீக்கள் அதை தாக்கியது. முட்டாள் கரடி தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த இடத்தை விட்டு ஓட அதன் பின்னே மிகவும் வேகமாக தேனீக்களும் அதை தொடர்ந்தது. போராட்டத்தின் முடிவில் கரடி காட்டில் உள்ள குளம் ஒன்றில் விழுந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது. நீதி: சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தக் கூடாது. இரண்டு நண்பர்கள். ராமுவும் சோமுவும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் சேர்ந்து ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது எதிரே ஒரு கரடி வருவதை பார்த்தார்கள். சோமுவுக்கு மரம் ஏற தெரியும். எனவே அவனுடைய பாதுகாப்பை மட்டும் கருதி விரைவாக மரத்தில் ஏறினான். ராமுவுக்கு மரம் ஏற தெரியாது. ஆனால் சோமு ராமுவை பற்றி கவலைப்படவில்லை. ராமு நம்பிக்கையின்றி சிறிது நேரம் யோசித்தான். பிறகு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. காட்டு மிருகங்கள் இறந்தவர்களை சாப்பிடாது என அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டுள்ளான். எனவே அவன் தன் புத்தி கூர்மையை பயன்படுத்தி சிறிது நேரம் மூச்சை அடக்கி தரையில் உயிரற்ற பிணத்தை போல் படுத்து விட்டான். கரடி ராமுவின் அருகே நெருங்கியது. அவனுடைய முகத்தை முகர்ந்து பார்த்து அவன் இறந்து விட்டான் என கருதி ராமுவை எதுவும் செய்யாமல் கரடி சென்று விட்டது. சிறிது நேரம் கழித்து சோமு மரத்தை விட்டு இறங்கி ராமுவை பார்த்து, அந்த கரடி உன் காதருகே வந்து என்ன கூறியது? ஆபத்தில் உதவாத தோழனை நம்பாதே என கூறியது. நீதி: சந்தர்ப்பவாதியை நம்பாதே. விறகு வெட்டியும் தேவதையும். ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி அருகில் உள்ள காட்டிற்கு மரம் வெட்டுவதற்காக சென்றான். மரம் வெட்டும்போது கை தவறி அவனுடைய கோடாரி அருகிலிருந்த ஆற்றில் விழுந்துவிட்டது. வெகுநேரம் தேடியும் நீரில் மூழ்கி காணாமல் போன கோடாரியை விறகு வெட்டியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ஏழை விறகு வெட்டி ஆற்றங்கரையில் அமர்ந்து அழத் தொடங்கினான். அவன் அழக்குரலை கேட்ட தேவதை அவன் மேல் இறக்கப்பட்டு உதவி செய்ய முன்வந்தது. அந்த தேவதை அவன் முன் தோன்றி அவனுடைய கோடாரியை மீட்டுத் தருவதாக உறுதி கூறியது. பிறகு தேவதை ஆற்றில் குதித்தது. சிறிது நேரம் கழித்து கையில் தங்க கோடாரியுடன் தேவதை நீரிலிருந்து எழுந்து வந்து, இது உன் கோடாரியா என கேட்டது. உடனே விறகு வெட்டி இது என்னுடையது அல்ல என மறுத்துவிட்டான். தேவதை மறுபடியும் ஆற்றில் குதித்து வெள்ளை கோடாரியுடன் திரும்பியது. இது உன் கோடாரியா என கேட்டது. அதற்கு விறகு வெட்டி இதுவும் என்னுடையது அல்ல, என்னுடையது இரும்பு கோடாரியாகும் என்றான். தேவதை மறுபடியும் ஆற்றில் குதித்து இரும்பு கோடாரியுடன் திரும்பியது. அது மீண்டும் கேட்டது, இது உன் கோடாரியா என. அதற்கு விறகு வெட்டி இது என்னுடைய கோடாரிதான் என கூறி மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டான். பிறகு தேவதை விறகு வெட்டியின் நேர்மையை பாராட்டி அந்த தங்கம் மற்றும் வெள்ளி கோடாரிகளையும் அவனுக்கே பரிசாக வழங்கியது. விறகு வெட்டி சந்தோஷமாக வீடு திரும்பினான். நீதி: நேர்மையில் சிறந்த கொள்கை. சிங்கமும் எலியும். மதிய உணவு முடிந்த பிறகு சிங்கராஜா உறங்கிக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு சிறிய பொந்தில் ஒரு எலி வசித்து வந்தது. அந்த எலி மிகவும் குறும்புத்தனம் செய்யும். அது வலையிலிருந்து வெளியே வந்து உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்தது.
சிங்கம் தூக்கம் கலைந்து எலி தன் மீது விளையாடிக் கொண்டிருந்ததை கவனித்தது. சிங்கம் எலியை பிடித்து கோபத்துடன் சொன்னது, அட முட்டாளே, நீ விளையாடிக் கொண்டிருப்பது சிங்கத்தின் மீது. நான் உன்னை கொல்லப் போகிறேன். எலி பயந்து, மீண்டும் இது போல் தவறு செய்ய மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவனாக உதவுவேன். நீயோ மிகவும் சிறிய மிருகம், எனக்கு எவ்வாறு உதவ முடியும் என்றது. இருந்தபோதும் சிங்கம் எலியின் மீது இறக்கப்பட்டு விட்டுவிட்டது. சிறிது காலத்திற்கு பின் எலி தன் வலையில் இருந்தபோது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டது. எலி வலையிலிருந்து வெளியே வந்து சிங்கம் வேடனின் வலையில் சிக்கிக் கொண்டதை பார்த்தது. சிங்கம் உதவியின்றி வலையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தது. சிறிய எலி சிங்கத்தின் கருணையை நினைவு கொண்டு சிங்கத்திற்கு உதவ சென்றது. எலி வலையை கடித்து சிங்கம் தப்பிக்க வழி செய்தது. நீதி: சிறு துரும்பும் பல்குத்த உதவும். பசுக்களும் புலியும். ஒரு அடர்ந்த காட்டில் 4 பசுக்கள் வசித்து வந்தன. அவை ஒற்றுமையாக இருந்தன. அந்த 4 பசுக்களும் எங்கு போனாலும் ஒன்றாக சென்றன. காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் வசித்தாலும் ஒற்றுமையாக இருப்பதால் மற்ற மிருகங்களால் அவற்றை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு புலியானது அந்த பசுக்களை எப்படியாவது கொன்று சாப்பிட வேண்டும் என நினைத்தது. ஆனால் எப்போது துரத்தினாலும் அந்த பசுக்கள் ஒன்றாக சேர்ந்து புலியை விரட்டி அடித்தன. ஒரு நாள் பசுக்களுக்குள் சண்டை மூண்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் மேய சென்றன. புலிக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. புலி ஒவ்வொரு பசுவாக அடித்து சாப்பிட்டது. நீதி: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையெனில் அனைவருக்கும் தாழ்வு. புத்திசாலி கழுதை. ஒரு காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு புல்வெளியில் ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அது பக்கத்து புதரில் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு ஓநாயின் நிழலை பார்த்துவிட்டது. ஓநாய் கழுதையை நெருங்கிவிட்டது. உடனே கழுதை ஓநாயிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு சூழ்ச்சி செய்தது. அது நொண்டியை போல நடித்தது. பிறகு உதவி வேண்டுவது போல் கத்தியது. என்ன நடந்தது? ஏன் நொண்டிக் கொண்டிருக்கிறாய்? நொண்டியபடியே கழுதை சொன்னது, ஓநாயே, நான் தெரியாமல் புதரில் இருந்த முள்ளை மிதித்து விட்டேன். என் காலில் முள் தைத்து விட்டது. என்னால் நடக்க முடியவில்லை. நீ என் அருகாமையில் வந்து விட்டாய். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீ தவறவிட்டு என்னை தப்பிக்க விட மாட்டாய் என எனக்கு தெரியும். எனவே நான் உனக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். நீ என் காலில் உள்ள முள்ளை எடுத்துவிட்டு என்னை சாப்பிடு. இல்லையெனில் சாப்பிடும்போது உன் தொண்டையில் அந்த முள் மாட்டிக்கொள்ளும். ஓநாயும் முள்ளை எடுத்துவிட்டு கழுதையை சாப்பிடுவது சிறந்தது என நினைத்தது. கழுதை காலை தூக்கியது. ஓநாய் முள்ளை தேடியது. ஓநாய் தனக்கு பிடித்தமான உணவு கிடைத்தது குறித்து சந்தோஷப்பட்டது. அடுத்த நொடியில் ஒரு அழுத்தமான உதையால் ஓநாய் எகிரி போய் தரையில் விழுந்தது. கழுதைதான் அவ்வளவு வேகமாக உதைத்திருந்தது. திரும்பவும் ஓநாய் எழுவதற்குள் கழுதை தப்பிச் சென்றது. வலியால் கத்தியபடியே ஓநாய் தனக்குள் சொல்லிக் கொண்டது, நான் வந்த வேலையை பார்க்காததால் தண்டனை அடைந்து விட்டேன். கறி வெட்டும் வேலைக்கு வந்து மருத்துவம் பார்த்தது தவறுதான். நீதி: நாம் நம்முடைய வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். பால்காரியும் அவளின் கனவும். ஓர் ஊரில் பால் விற்கும் பெண் ஒருவள் வாழ்ந்து வந்தாள். அவள் எப்பொழுதும் கனவு உலகத்திலேயே மிதப்பாள். அவள் கனவில் அவளை எப்பொழுதும் பணக்காரியாகவே கற்பனை செய்து கொள்வாள். ஓர் நாள் அவள் தலையில் பாலை வைத்துக் கொண்டு செல்கையில் கற்பனை உலகிற்கு சென்றாள். இந்த பாலை எல்லாம் விற்பனை செய்த பணத்தில் நிறைய கோழிகளை வாங்க வேண்டும். பின்பு அவை முட்டைகள் இடும். பின் அவைகள் நிறைய கோழிகளாகும். பிறகு பண்ணை வைத்து பணக்காரியாவேன். நிறைய வாலிபர்கள் என்னை திருமணம் முடிக்க வருவார்கள். அவர்கள் என்னை மணக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் நான் அனைவரையும் வேண்டாம் என்பேன்.
கனவில் மிதந்த அவள் நிஜத்திலும் வேண்டாம் என்று தலையாட்டவே அவள் தலையில் இருந்த பால் அனைத்தும் கீழே கொட்டி வீணானது. அவளின் கனவு அனைத்தும் பாலுடனே சென்றது. நீதி: நிஜத்துடன் வாழ்வதே சிறந்தது. நரியும் புத்திசாலி காகமும். ஒரு நாள் ஒரு காகத்திற்கு ஒரு பெரிய வெண்ணெய் கட்டி கிடைத்தது. அது வெண்ணெய் கட்டியுடன் ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. அப்போது அந்த வழியாக நரி ஒன்று வந்தது. காகத்திடம் இருந்த வெண்ணெய் கட்டியை பார்த்தவுடன் நரியின் நாக்கில் நீர் ஊற்றியது. எப்படியாவது அதை அபகரிக்க வேண்டும் என நரி நினைத்தது. அப்பொழுது அதற்கு ஒரு வழி தோன்றியது. மிகவும் மெலிதான குரலில் நரியானது காகத்தை பார்த்து, "ஏ காகமே, உன்னுடைய குரல் இனிமையாக இருக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்காக ஒரு பாட்டு பாடுவாயா?" என்றது. ஆனால் காகமோ மிகவும் புத்திசாலி. அது வெண்ணெய் கட்டியை தனது கால் விரல்களால் பிடித்துக்கொண்டு, "இப்போது பாடவா?" என கேட்டது. ஏமாந்த நரி அந்த இடத்தை விட்டு ஓடியது. நீதி: அடுத்தவரின் வீண் புகழ்ச்சியால் ஏமாந்து விடாதே. பேராசை பிடித்த நாய். ஒரு நாள் நாய் ஒன்று ஓர் எலும்பு துண்டிற்காக வெகு தூரம் தேடி அலைந்தது. சிறிது நேரத்தில் பெரிய எலும்பு துண்டு ஒன்றை தன் வாயில் கவ்விக்கொண்டு சிறிது தூரம் சென்றது. அந்த எலும்பு துண்டை தான் மட்டுமே சாப்பிட எண்ணி அமைதியான இடத்தை தேடி ஓர் நதியின் அருகே அமர்ந்தது. அது அந்த எலும்பு துண்டை எடுத்து சாப்பிடும் நேரத்தில் தண்ணீரை எட்டி பார்த்தது. அதன் நிழல் நீரில் தெரிந்தது. அதை பார்த்த அந்த முட்டாள் நாயோ தன்னை போலவே வேறொரு நாய் பெரிய எலும்பு துண்டோடு உள்ளே இருக்கிறது என்று அதை பறிக்க எண்ணி தன்னுடைய நிழலை பார்த்து குறைக்க வாயை திறந்தது. வாயில் இருந்த எலும்பு துண்டு தண்ணீரில் விழுந்துவிட்டது. அந்த பேராசை பிடித்த நாய் அதிகமாக ஆசைப்பட்டதால் தன்னிடம் இருந்ததையும் இழந்தது. நீதி: பேராசை பெரும் நஷ்டம். தவளையும் எருதும். அது ஒரு மழைக்காலம். ஒரு கிராமத்தில் உள்ள குளத்தில் நீர் நிரம்பி இருந்தது. குட்டி தவளைகள் அந்த குளத்தில் சந்தோஷமாக குதித்து விளையாடிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு எருது தாகத்தை தணித்துக் கொள்ள அந்த குளத்திற்கு வந்தது. தண்ணீர் குடித்துவிட்டு தாகம் தீர்ந்த பிறகு பலத்த சத்தத்துடன் ஏப்பம் விட்டது. அந்த பலத்த சத்தத்தை கேட்டு தவளைகள் பயந்து விட்டன. இதற்கு முன் அத்தவளைகள் அவ்வளவு பெரிய மிருகத்தை கண்டதில்லை. பயந்து போன குட்டி தவளைகள் அவைகளின் தாத்தா தவளையிடம் விரைந்து சென்று, "தாத்தா, நாங்கள் இன்று ஒரு பெரிய மிருகத்தை குளத்தில் கண்டோம்" என கூறின. மூத்தவனான தாத்தா தவளை தன் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டதாக கருதி உடனே தன் உடலை பெரிதாக்கி, "இவ்வளவு பெரிதா?" என்றது. சிறு தவளைகள், "இதைவிட பெரியது" என்றது. தாத்தா தவளை தனது உடலை சற்று பெரிதாக்கி, "இதைவிடவா?" என்றது. ஆனால் சிறு தவளைகள் மீண்டும் அதே பதிலை கூறின. தாத்தா தவளை மீண்டும் முயற்சி செய்து தன் உடலை பெரிதாக்கி காட்டினாலும் சிறு தவளைகள் அதே பதிலை கூறின. இறுதியில் தன் உடலை மேலும் பெரிதாக்க முடியாமல் தாத்தா தவளை உடல் வெடித்து சிதறியது. நீதி: நடைமுறைக்கு ஒத்துவராத சுய கௌரவம் ஆபத்தானது.